கைஸ் இது வந்து ஒரு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் மேல ஏறிட்டுருக்கு. டோட்டலாவே இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்க இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட்ல தான் வந்து இருக்கேன். இதில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா, பவர் பட்டனுக்கு போற சப்ளை வந்து வரல. ஸோ அதுக்கேத்த மாரி அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓப்போ ஃபோனுடைய F11 அப்படின்ற ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு குடுத்துருக்கிறாரு. இத வந்து கம்ப்ளீட்டா வந்து சர்வீஸ் பண்ணி ரீஸ்டோரேஷன் பண்ண சொல்லி. கைஸ் இது வந்து ஒரு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் மேல ஏறிட்டுருக்கு. டோட்டலாவே இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்ல இருக்க எல்சிடி ஸ்க்ரீன் டேமேஜ் ஆயிடுச்சு. சென்டர் ஃப்ரேம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் டோரு, சிம் ட்ரே முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இத வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட்டா வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா சர்வீஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இதுக்கான ஸ்பேர் வாங்குறதுக்கு நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். இப்போ நான் எங்க இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட்ல தான் வந்து இருக்கேன். ஸோ இதுக்கான ஸ்பேர்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஸ்பேர் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மத்த இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சு நான் வந்து ரெடி பண்ண ட்ரை பண்றேன். ஒரு பேக் டோர் ஃபுல் கிட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சென்டர் ஃப்ரேம் ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஸோ பேட்டரி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது நல்லா பெண்ட் ஆயிட்டிருக்கு. ஒரு சைடாவே வந்து பார்த்தீங்கன்னா, மதர் போர்ட் முதல் கொண்டு இது வந்து பெண்டு தான். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். கைஸ் இது மாதிரி வந்து உங்களுக்கும் ஃபோன்ஸ் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணணும், இல்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாவே பண்ணி குடுக்கலாம். ஸ்பேர்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஜென்யூன் அண்ட் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணலாம். கைஸ் இப்போ இந்த ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிஸ்அசெம்பிள் பண்ணிடலாம். இதில அந்த சென்டர் ஃப்ரேம்ல இருக்கிற எல்லா ஸ்பேருமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து புது ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்பீக்கரு, ரிசீவர், ரிங்கர் எல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த எஃப்பிசி முதல் கொண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரேமோட கூட கிடைக்குது. இது வந்து ஃப்ரேமோடயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் இந்த மாடலுக்கு வந்து இப்போ அவைலபிளா இல்ல. நம்ம வந்து அந்த பழைய ஃப்ரேம்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து, எல்லா பொருளையும் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே வந்து இந்த புது ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்பிசி எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். டக்குன்னு வந்து அது கட் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஹீட் கன் யூஸ் பண்ணி நீங்க வந்து எடுக்கணும். எல்லா ஃபோன்லயுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது, சென்சார் மெஷ் இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து புது ஃப்ரேம். இதில தான் வந்து நம்ம எல்லாமே வந்து அந்த ரிமூவ் பண்ண ஸ்பேரெல்லாம் வந்து நம்ம வந்து திரும்பவும் இதில ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஸ்பேரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ மெயின் மதர் போர்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வச்சு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஃப்ளெக்ஸ் கேபிள், எஃப்பிசி எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். கைஸ் இந்த வீடியோ எவ்வளோ சின்னதா போட முடியுமோ அவ்வளோ சின்னதா போட்டிருக்கேன். ஏன்னா 2 மணி நேரம் நான் இதை ஷூட் பண்ண வேண்டியதா போச்சு. இதில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. இதான் வந்து எல்சிடி ஸ்க்ரீனு. இத போட்டு நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல வந்து பேஸ்டிங் பண்ணிடலாம். பேஸ்டிங் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். இல்லன்னா வந்து சைட்லலாம் வந்து பேஸ்டிங் இறங்கிடுச்சு அப்படின்னா வந்து பார்க்க ஃபிட்டிங் இருக்காது. ஸோ நம்ம வந்து டிஸ்ப்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அழுத்துனோம்னா மேக்ஸிமம் சரியாகும். ஸோ இதான் வந்து அதோடைய பேக் டோரு. நான் வந்து இத வந்து அப்படியே ஃபுல் கிட்டாவே வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா, பவர் பட்டனுக்கு போற சப்ளை வந்து வரல. அதனால வந்து நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணும்போது, ஃபோன் வந்து ஆன் ஆகல. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரேமு. ஆ அதில வந்து பார்த்தீங்கன்னா, மதர் போர்டும் சேர்ந்து வந்து பெண்ட் ஆயிருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட்லேருந்து அந்த பவர் பட்டனுக்கு போற ட்ராக் லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அத டயக்னோஸ் பண்ணி அத கண்டுபிடிச்சு, அத வந்து நம்ம ஜம்பர் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு அது எந்த இடத்துல ஜம்பர் பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து பக்காவா வேலை செய்யுது. பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர் ட்ராக் லைனுக்கு வந்து போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட 2 பேக் டோர் இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு புதுசு, ஒண்ணு பழசு. பழசுல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட்டோடைய அந்த பிளாஸ்டிக் வரும் ஒரு சின்னதா. அத வந்து பார்த்தீங்கன்னா, 2த்தையுமே ரிமூவ் பண்ணி புதுசுக்கு நம்ம வந்து மாத்தணும். ஸோ நம்ம புதுசுல வந்து அந்த டோர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ பேக் டோர்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பின்னாடி பேஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா,
ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஃபோன் ஆன்ல வச்சு நீங்க கிளிக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஸ் ஆகாது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ட வந்து கிளிக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சு. நான் எந்த அளவுக்கு வந்து இத மினிமைஸ் பண்ணி போட முடியுமோ, அந்த அளவுக்கு நான் மினிமைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அ இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா, இத நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. அ கம்ப்ளீட்டா வந்து இது ஃபுல்லா நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாவே வந்திருக்கு. பேக் டோர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கிற மாரி இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து ஸ்க்ரீனும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்க்ரீனோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டாவே தான் கஸ்டமருக்கு குடுத்துருக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில வந்து இந்த ட்ராக் இஷ்யூ வந்தது பார்த்தீங்களா, அந்த பவர் பட்டனுக்கு போற ட்ராக் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா போர்டு வந்து பெண்டுன்றதால வந்து அத வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லன்னா வந்து டெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இத பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கேத்த மாரி அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.